ஏன்பா நீ அந்த பில்டிங்ல எத்தனை வருஷமா வாட்ச்மேனா இருக்க? 7-8 வருஷமா இருக்க சார். கொலை செய்யப்பட்டவனையும் அவனை துரத்திக்கிட்டு வந்தவனையும் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கியா? பார்த்தது இல்ல சார். அவன் பார்க்கிறதுக்கு எப்படி இருந்தான்? இருட்டா இருந்ததுனால அவன் முகம் எனக்கு சரியா தெரியல. ஆனா பாக்குறதுக்கு கருப்பா பாட்ட சட்டமா இருந்தா சார். சரி, நீ போகலாம். மறுபடியும் தேவைப்பட்டா நீ விசாரணைக்கு வர வேண்டியிருக்கும். சரிங்க. சார், செத்து போன பீட்டரோட ஃபாதர் வந்திருக்காரு. வர சொல். ப்ளீஸ் கம். உட்காருங்க. உங்க பையன் கொலை செய்யப்பட்டது சம்பந்தமா நீங்க யாராவது சந்தேகப்படுறீங்களா? அவனுக்கு விரோதிங்க யாராவது இருக்காங்களா? காலேஜில் படிச்சிருந்த பையனுக்கு யார் சார் விரோதிங்க இருக்க முடியும்? என் பையன் எப்பவுமே கலகலப்பா இருப்பான். நிறைய பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் கூட அவனுக்கு உண்டு. ஃப்ரெண்ட்ஷிப்? நீங்க யாரையாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? என் பையன் கூட எப்பவுமே சத்யம், திலீப் இவங்க 2 பேரும் தான் நெருங்கி பழகுவாங்க. நான் கேட்கிறேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பையனுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்ததா? அகேஷனலி ஹி வில் ட்ரிங்க். அதுவும் சத்யம், திலீப் இவங்க வந்தா தான். அடிக்கடி வெளியூர் பிக்னிக்னு போயிட்டு வருவாங்க. ஓஹோ. சமீபத்தில் எங்க போனாங்கன்னு தெரியுமா? என் கார்ல தான் தாளமலை காட்டுக்கு வேட்டையிட போறதா 3 பேரும் சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு 2 நாள திரும்பி வந்துட்டாங்க. தாளமலை காட்டுக்கு 3 பேர்? புரியல? பட்டணத்துல வீடு கட்டுறதுக்கு உங்க மச்சான் இங்கதான் இடம் வாங்கியிருக்காரு. சொல்றேன்டா, பள்ளி தற்கொலைக்கு காரணமா இருந்த 3 பேத்துல ஒருத்தனை நேத்து ராத்திரி நீ அடையாளம் காட்டினியே, அவனை இந்த கையாலேயே அடிச்சு கொன்னுட்டேன். அவனுக்கு சமாதி கட்ட இங்க ஒரு கூட்டமே வரும். அந்த கூட்டத்துல அவனை சேர்ந்த 2 பேரும் நிச்சயமா வருவானுங்க. அந்த கொலகார பாவிகளை நீயும் முடியணும் சரியா அடையாளம் காட்டணும். என்ன? சரி மச்சான், சொல்றேன். அது மட்டும் இல்லடா, நீ அடையாளம் காட்டுறவன இப்ப கட்ட போற சமாதிக்கு பக்கத்திலேயே குழி தோண்டி உயிரோட புதைச்சு வச்சிருவோம். மச்சான், வெள்ளை பேண்ட்டும் கருப்புல கோடு போட்ட சட்டையும் போட்டுட்டு இருக்கானே அவன்தான். என்ன மிஸ்டர் வேலன் இந்த பக்கம்? ஒண்ணும் இல்லைங்க, இது சுடுகாடு. ஆமா, சுடுகாடு. சொக்க சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். இல்ல, பட்டணத்துல தலையில்லா முண்டை சுத்துதுன்னு கேள்விப்பட்டோம். அது இங்கிருந்து தான் கிளம்புதான்னு பார்க்க வந்தோம். நீங்களும் அதுதான் வந்தீங்களா சார்? நீங்க பாத்திருப்பீங்க. நோ, பாக்கலையா? அப்புறம் எதுக்குங்க நீங்க இங்க வந்தீங்க? ஏன் மிஸ்டர் வேலன், மெட்ராஸுக்கு வரவங்க சினிமா பீச் டிராமான்னு தான் பார்ப்பாங்க. இப்படி சுடுகாட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்டது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தாங்க. எங்க ஊர்ல எல்லாம் செத்தா எரிச்சிருவாங்க. அந்த சாம்பல் எடுத்து அதை ஆத்துல கரைச்சிருவாங்க. இங்க குழி தோண்டி புதைச்சு அதுக்கு மேல ஒரு கட்டடத்தையும் கட்டுறாங்க. மறுபடியும் எந்திரிச்சு வந்துருவாரோன்னு பயம். சரி மிஸ்டர் வேலன், இப்போ நீங்க எங்க போறீங்க? அதான் எங்களுக்கும் புரியல. சித்தப்பு, ஹோட்டலுக்கு தான் சார் போறேன். அப்படியா? நானும் இந்த பக்கமா தான் போறேன். வாங்க, டிராப் பண்ணிட்டு போறேன். வேலா, நீ போ, நான் அந்த தலையில்லாத முண்டை வந்தா பாத்துட்டு வர்றேன்.
சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா சார், எங்க ஹோட்டல் லிஃப்ட்ல தான் ஒருத்தன் நாய் கடிச்சு குதறிடுச்சு சார். உயிர் இருக்கா, செத்து போயிட்டாரா? உயிருக்கு போராடிட்டு இருக்கான் சார். உடனே பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. நான் உடனே வரேன். இன்னும் 24 ஹவர்ஸ்க்கு திலீபை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்றாங்க. அவன் இங்க இருக்கிற வரைக்கும் நாம தான் அவனை பாதுகாக்கணும். பி கேர்ஃபுல். எஸ் சார்.